வணக்கம் நண்பர்களே. 2026 ஆனி மாத கிரக அமைப்புகளின்படி மீன ராசிக்கான பலன்கள். மீன ராசிக்கு இந்த மாதம் உங்களுடைய ராசிநாதன் ராசிக்கு 5ஆம் இடத்துல உச்சம் பெற்ற நிலையில சுக்கிரன் மற்றும் புதனோடு சேர்ந்து சஞ்சாரம் செய்து வர்றாங்க. ராசியில சனியினுடைய சேர்க்கை என்பது இருக்கு. தவிர மற்ற கிரகங்களுடைய அமைப்புகளும் மீன ராசியை பொறுத்த வரைக்கும் ஒரு கலவையான நிலைகள் இருக்கு. மீன ராசியை பொறுத்த வரைக்கும் 7 சனி காலங்கிறது நடந்துட்டு இருக்கு. அதில் இப்ப ஜென்மச்சனியானது போய்கிட்டு இருக்கு. ஆனாலும் உங்களுடைய ராசி அதிபதி குருவானவர் உங்களுக்கு ஓரளவுக்கு ஃபேவராட்டா எல்லா காலகட்டங்களையும் வேலை செஞ்சுட்டு வர்றாங்க. அதனால இந்த 7 சனியினுடைய தாக்கம் அப்படிங்கிறது பெரிய அளவில் அவங்களுக்கு வேலை செய்யல. எப்படியோ கடைசி நேரத்துல தலை தப்புச்சுது அப்படிங்கிற மாதிரியாவது அவங்க மீண்டும் வெளியில வர செய்யறாங்க. அந்த ஒரு கொடுப்பினை அப்படிங்கிறது மீன ராசிக்காரங்களுக்கு இருந்துகிட்டு தான் இருக்கு. அந்த வகையில இந்த மாதம் உங்களுடைய ராசி அதிபதி குருவானவர் உச்சம் பெறக்கூடிய நிலையை பெறாங்க. அதுவும் உங்களுடைய ராசிக்கு 5ஆம் இடத்துல. இந்த குருவனுடைய அமைப்பு பலம் பெறதுனால இந்த சனியினுடைய தாக்கம் அப்படிங்கிறது கொஞ்சம் குறையவே செய்யும். இதை மீன ராசிக்காரங்களுக்கு பெரிய பிளஸா இருக்கு. ஆனா மாத கிரகங்களுடைய அமைப்புகள் அப்படிங்கிறது இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் பார்ஷியலா தான் வேலை செய்யுது. அதனால மீன ராசிக்காரங்க தனிப்பட்ட முறையில உற்சாகத்தோடும் கலகலப்போடும் புத்தி சாமர்த்தியோடும் அவங்க செயல்பட்டு வருவாங்க. மீன ராசிக்காரங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இனி அவங்களுக்கு பிடிச்ச விஷயங்கள் காரியங்களை செயல்படுத்திட்டோம். பொதுவாக மீன ராசி அப்படிங்கிறது பேஷனை நோக்கி போகக்கூடிய ஒரு ராசி. எனக்கு என்ன வேணும் அப்படிங்கிறத முழுமையா தெரிஞ்சுக்கிட்டு அதை சந்தோஷமாக அனுபவிச்சு வாழணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரு ராசி. ரொம்ப பிராக்டிக்கல் மைண்டட், இயற்கையோடு ஒன்றி வாழக்கூடிய ஒரு ராசி அமைப்பு அப்படின்னா அது மீன ராசி தான். ஸோ இந்த மாதிரியான குணநலன்கள்லாம் பார்த்தீங்கன்னா இனி வரக்கூடிய காலகட்டங்களும் உங்களுக்கு சிறப்பாகவே வேலை செய்யும். அதனால் இந்த மாதம் மீன ராசிக்காரங்க உங்களுக்கு தேவையான விஷயங்கள்ல உங்களுக்கு பிடித்தமான விஷயங்கள் காரியங்களும் முழுமையாக ஈடுபட்டு வருவீங்க. அந்த மாதிரியான விஷயங்கள் காரியங்கள் எல்லாமே உங்களுக்கு சிறப்பாக இருக்கும். அதனால் மீன ராசிக்காரங்க எப்போவுமே ஒரு சகஜமான கலகலப்பான நிலைகள்ல அவங்க காணப்பட்டுட்டு வருவாங்க. ஆனா மற்ற கிரகங்களோட அமைப்புகள் பார்ஷியலா தான் உங்களுக்கு வேலை செய்யுது அப்படிங்கிறதுனால உங்களுடைய சூழ்நிலை சந்தர்ப்பங்கள் அப்படிங்கிறது கொஞ்சம் ஏற்றிக்கு போட்டியாக இருக்கத்தான் செய்யும். ஒரு கலவையான அமைப்புகளை தான் பார்த்துட்டு வருவீங்க. சில சிக்கல்கள், அழுத்தம் தரக்கூடிய விஷயங்கள், டென்ஷன் தரக்கூடிய விஷயங்கள் அப்படிங்கிறது இருந்துகிட்டு தான் இருக்கும். குறிப்பா உங்களுடைய பேச்சுவார்த்தைகள்ல கொஞ்சம் காரசாரமான விவாதங்கள் அப்படிங்கிறதெல்லாம் வந்து போகும். அதாவது என்னதான் நீங்க அமைதியாக இருக்கணும் அப்படின்னு நினைச்சாலும் மற்றவங்க தேவையில்லாம வந்து வாயை புடுங்குறாங்க அப்படிங்கிற மாதிரி சில விஷயங்கள்லாம் நடக்கலாம். சம்பந்தம் இல்லாம என்ன வம்பழுத்துட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சில விஷயங்கள்லாம் நடக்கலாம். அதுல எல்லாம் கொஞ்சம் கவனமாகவும் நிதானமாகவும் இருங்க. குறிப்பா இதெல்லாமே மாதத்தின் பிற்பகுதிகளில் தான் அதிகரிக்கும். மாதத்தின் முற்பகுதிகள் ஓரளவுக்கு இந்த விஷயங்களை சமாளிச்சுப்பீங்க. அதனால இந்த மாதம் மீன ராசிக்காரங்க உங்களுடைய காரசாரமான விவாதங்களுக்கு கொஞ்சம் தவிர்த்துக்கங்க. சொத்து சுகங்கள், வாகன ரீதியான விஷயங்கள் ஓரளவுக்கு சாதகமாக இருக்கு. பொருளாதாரம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் கொஞ்சம் நிதானம் செய்யல. ஏற்கனவே இந்த ஜென்மச்சனியினால கெரியர் ரிலேட்டடான விஷயங்களும் பொருளாதார ரீதியான சமாச்சாரங்களும் மீனராசிக்காரங்களுக்கு மனதளவில் ஒரு விதமான சங்கடமான சூழ்நிலைகள் கொண்டு வந்தது தான் இருக்கும். இந்த மாத அமைப்பு பெரிய அளவில் சங்கடங்கள் அப்படின்னு சொல்றதுக்கு ஓரளவுக்கு எல்லாமே கொஞ்சம் கரெக்ட் பண்ணிக்க முடியும். பட் இருந்தாலுமே கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்கிறது நல்லது. கை மீறி எதுவும் தேவையில்லாத விரைவில் ஆசிக்காதீங்க. கொஞ்சம் கவனமாக கணக்கு வழக்கு பார்த்து செயல்படுங்க. கடன் சார்ந்த விஷயங்கள் மற்றும் தவிர்த்துக்கிறது நல்லது. மாதத்தின் பிற்பகுதியில் ஓரளவுக்கு பண வரவுகள் அப்படிங்கிறது இருக்க செய்யும். தொழில், வேலை, உத்தியோகம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் கொஞ்சம் தடை தாமதங்களாக இருக்கும். சில விஷயங்களை விட்டு செய்யலாம் அப்படிங்கிற மாதிரி தோணும். இல்லைன்னா அப்புறம் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தோணும். சில விஷயங்கள் கை கெட்டு வாய் கெட்டல அப்படிங்கிற மாதிரி போகலாம். ஆனாலும் முடிவுகள் உங்களுக்கு சாதகமாக இருக்கும். ஸோ சின்ன சின்ன நிறை குறைகளை பார்த்து தோண்டு போகாதீங்க. உங்களுக்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறது கட்டாயமாக கிடைத்தே தீரும். அதற்கான தருணங்களை எதிர்பார்த்து இருங்க. முயற்சிகளை கைவிடாதீங்க. தொழில், வேலை, உத்தியோக ரீதியாக உங்களுடைய பொறுமை மற்றும் விடாமுயற்சியாளர் நன்மைகளை பார்க்கக்கூடிய ஒரு மாதம் தான். குறிப்பாக கெரியர் ரிலேட்டடா எல்லா மீன ராசிக்காரர்களுக்கும் ஏதாவது ஒரு நல்ல விஷயங்களை கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக தான் இருந்துகிட்டு இருக்கு. அதற்கான முதல் படிகள் இந்த மாதத்துல வந்து தொடங்கும். குறிப்பா இந்த வெளியூர் மற்றும் வெளிநாடு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் மிக மிக சிறப்பான வகையில் அமையும். வாய்ப்புகளை சரியா பயன்படுத்திக்கோங்க. குடும்ப வாழ்க்கை ஓரளவுக்கு பரவாயில்ல. கொஞ்சம் வீட்டுக்கு வீடு வாசப்படி அப்படிங்கிற மாதிரி சின்ன சின்ன முரண்பட்ட கருத்துக்கள் அப்படிங்கிற இருக்கத்தான் செய்யும். இருந்தாலும் சமாளிச்சுக்குவீங்க. முன்னாடி அந்த காரசாரமான விவாதங்கள் மட்டும் கொஞ்சம் குறைச்சிக்கங்க. மற்றபடி குடும்ப வாழ்க்கை அப்படிங்கிற நல்லபடியாகத்தான் இருக்கும். குடும்ப உறவுகளும் சில விஷயங்கள்லாம் கொஞ்சம் கட்டுப்பாடோட தான் இருப்பாங்க.
ஸோ சில விஷயங்கள் ஒத்து வரும், சில விஷயங்கள் ஒத்து வராமல் தான் இருக்கும். சூழ்நிலை அனுசரித்து போச்சுங்க. கணவன் மனைவி உறவுகள் ஓரளவுக்கு பரவாயில்ல. மாத்தின் முற்பகுதிகள் நல்லபடியாகவே இருக்கும். மாத்தின் பிற்பகுதி மட்டும் கொஞ்சம் கவனம் தேவை. குழந்தைகள் சார்ந்த விஷயங்கள் திருப்திகரமாக இருக்கும். குறிப்பாக மீன ராசிக்காரங்க இனி வரக்கூடிய காலகட்டங்கள் குழந்தைகள் விஷயங்கள் காரியங்கள் அதிக ஈடுபாடுகளை காட்டுவாங்க. எல்லா விஷயங்களும் ஒதுக்கிவிட்டு குழந்தைகள் தான் முதல் கடமை அப்படின்னு அவங்களுடைய காரியங்களுக்கு முன்னுரிமை கொடுத்துட்டு வருவாங்க. அந்த அளவுக்கு குழந்தைகளுடைய விஷயங்கள் காரியங்கள் அப்படிங்கிறது இனி சிறப்பாகவே உங்களுக்கு அமையும். குழந்தைகளுக்கான சுப விசேஷங்கள் காரியங்கள் போன்ற அமைப்புகள்லாம் இனி வரக்கூடிய காலகட்டங்கள்ல பார்த்துட்டு வருவீங்க. மாணவர்களுக்கு கல்வி வித்தை சார்ந்த விஷயங்கள் ஓரளவுக்கு நல்லபடியாகவே இருக்கு. மாணவர்கள் தேர்மாக இருந்து கொடுப்பாங்க. உற்றார் உறவினர்கள் நண்பர்கள் வழக்கமான சூழ்நிலைகள் தான் எல்லாமே பட்டும்படாமல் துப்புந்தொடாமல் இருக்கக்கூடிய விஷயங்கள் தான் இருக்கு. குறிப்பாக இந்த உறவினர்கள் நண்பர்கள் சார்ந்த விஷயங்கள்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு குழப்பம் தரக்கூடிய விஷயங்களாகத்தான் இருக்கும். எதுவுமே சரியா முடிவெடுக்க முடியாத தெளிவில்லாத சங்கடத்தை தான் கொடுக்கும். அதெல்லாம் கொஞ்சம் நிதானமாக பார்த்துக்கணும். ஓரளவு மீனராசியை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் தனிப்பட்ட வாழ்க்கையில நல்ல விஷயங்களை பார்க்கக்கூடிய காலகட்டமாக இருக்கு. மற்ற விஷயங்கள்னு வரும்போது கொஞ்சம் தடை தாமதங்கள் அழிச்சு தரக்கூடிய விஷயங்கள் இருக்கத்தான் செய்யும். நிதானமாக செயல்பட்டு நன்மைகளை பார்க்கக்கூடிய மாதம். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.